அண்மை செய்தி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைனில் மெட்ரோ ரயில் டிக்கெட் வாங்க முடியாது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு விரைவில் சரி செய்யப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தொழில்நுட்ப கோளாறால் ஆன்லைனில் மெட்ரோ ரயில் டிக்கெட் வாங்க இயலாது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கோளாறு விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மாற்று ஏற்பாடாக வேற ஏதேனும் விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்களா? கார்த்திகா, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை ஆன்லைன் செயலி மூலமாக பெறப்படும் டிக்கெட்டுகள் தற்போது சர்வர் கோளாறு காரணமாக வாங்க முடியாது என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு நேரில் சென்று டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு சராசரியாக 3.5 லட்சம் பயணிகள் பயணிக்கிறாங்க. குறிப்பாக பீக் ஹவர்ஸ் என கூறப்படுகின்ற அந்த காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் அதிகப்படியான பயணிகள் பயணிக்கும் நிலையில இன்று காலை 6:30 மணியிலிருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த ஆப் வழியில டிக்கெட் எடுக்க முடியல. குறிப்பாக 35% மக்கள் ஆன்லைன் முறையாகவே டிக்கெட்டுகள் பெறும் நிலையில தற்போது அவர்கள் டிக்கெட்டுகள் பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தான் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. டிக்கெட் பெற முடியாதவர்கள் நேரில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் சென்று ஹாட் டிக்கெட்டாக பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழல்ல விரைவில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, வாரத்தின் முதல் நாளான இன்று மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு ஒரு சிறிய சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைனில் டிக்கெட் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது விரைவில் சரி செய்யப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றி. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.